1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். அப்படி நீங்கள் பிரிந்தால் சாத்தான் உங்களை தூண்டி விடுவான் என்கிற ஒரு கருத்தை இங்கே இந்த வசனம் சொல்கிறது. அப்படி பிரிவதற்கு ஒரே ஒரு காரணம்தான். 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் சொல்லப்பட்டிருக்கு. பிரசவம் கூட சொல்லப்படலை. நம்ம ஊரில் பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போய்விடுவாங்க, பிரிஞ்சிருப்பாங்க, அது கூட சொல்லப்படலை. ஜெபம், உபவாசம், ஜெபம். ஒரு நீண்ட நாட்கள், ஒருத்தர் ஒரு 40 நாள் அல்லது ஒரு 21 நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறார். வீட்டில் இருந்தால் பண்ண முடியாது. ஃபோனாக வரும், ஆட்கள் வருவாங்க, வேலைகள் வரும். எங்கேயோ தனியாக போய் இன்னொரு ஊர்லேயோ அல்லது இன்னொரு இடத்துலையோ போய் ஜெபம் பண்ண விரும்புகிறார். நாட்கணக்கில் பிரிஞ்சிருக்கலாம். 2 பேரும் சம்மதிக்கணும். மனைவி சம்மதிக்கலைன்னா அதுவும் செய்யக்கூடாது. ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பிரிஞ்சிருக்கலாம், உபவாசத்திற்காகவும் ஜெபத்திற்காகவும். அதுவும் 2 பேரும் சம்மதித்தால் தான். இருவரும் சம்மதித்தால் அன்றி, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட், 2 பேரும் சம்மதிக்கணும். சரி, பரவாயில்லைங்க, நீங்கள் ஒரு 40 நாள், ஒரு 21 நாள், ஒரு வாரம் போய் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு வாங்க. சரிம்மா, நீ போய் ஒரு வாரம் ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னு 2 பேரும் சம்மதிக்கணும். இந்த ஒரு காரணம் தான். பிரசவத்துக்கு கூட இங்கே பிரிவதற்கு சொல்லப்படலை. பைபிளில் பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு மனைவியை அனுப்புவதை தவறு என்று சொல்லவில்லை. பிரசவத்துக்காக கூட பிரியவில்லை. பைபிளில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி முன்மாதிரியான கணவன் மனைவி மாதிரி பிரிந்ததாக வெவ்வேறு இடங்களில் இருந்ததாக எங்கும் சொல்லப்படலை. நம்ம ஊர் கலாச்சாரம், நம்ம ஊர் ஏற்பாடு, நடைமுறை ஏற்பாடு, அது தப்பு இல்லை. ஏன் அப்படி போட்டிருக்கேன்னா, நீங்கள் விரத்தர் இல்லை, அன்னகராக இருக்க, கன்னிகைகளாக இருக்க உங்களுக்கு வரம் இல்லை, அப்படி ஒரு விரதம் உங்களுக்கு இல்லை. அதனால சாத்தான் உங்களை தூண்டி விடுவான். மாமிசம் போடலை, பாலியல் உணர்வு மாம்சத்திலேருந்து வர்றது. சாத்தானே வந்து தோண்டி விட்டுருவான். கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருந்தா சாத்தானே வந்து தோண்டி விட்டுருவான். வேலையின் நிமித்தம் பிரிஞ்சிருக்கிறத வேத புஸ்தகம் ஏற்றுக்கொள்ளலை. நம்ம ஊரில் வேலையின் நிமித்தம், தொழிலின் நிமித்தம் பிரிந்து இருக்கிறது ரொம்ப சாதாரணம். அது நியாயம் என்று நினைக்கிறார்கள். பல நேரங்களில் பல குடும்பங்களில் அதனால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம், அவர் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சார், கடினமாக தியாகம் பண்ணி, கடினமாக உழைச்சி, லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கூட சொல்லலாம், சம்பாதிச்சார். நிலங்களெல்லாம் வாங்கி போட்டார். அது மதிப்பு கோடிக்கு மேலே போச்சு. பெரிய வீடு வாங்கினார். ஆனால் குடும்பம் நாசமாக போச்சு. மனைவி மனநோயாளி ஆயிட்டாங்க. பிள்ளைகள் வாழ்க்கை திசை திரும்பி போய்விட்டது. உலகத்தார்களை அவங்க இஷ்டத்துக்கு 2 மகள்களும் திருமணம் செய்து கொண்டார்கள். கடைசியில் முடிவு என்னாச்சு? அவருடைய முடிவு, மருமகனே அவரை கொலை பண்ணிட்டான். அவர் கொல்லப்பட்டார். அவர் தியாகம் தான். அவர் சொல்லுவார், நான் தியாகம் பண்ணேன், எத்தனையோ வருஷம் நான் வெளிநாட்டில் கடினமாக வேலை செஞ்சு, பெரிய படிப்பாளி கிடையாது, ஒரு சாதாரண வேலை தான், கடினமான வேலை செஞ்சு வீடு வாங்கினேன், நிலம் வாங்கினேன், பேங்க்கில் லட்சக்கணக்கில் டெபாசிட் போட்டேன் என்று சொல்வார். என்ன பிரயோஜனம்? அத்தனை கோடியை விட அதிகமான மதிப்புள்ள சொத்து சேர்த்து என்ன பண்ண? லட்சக்கணக்கில் டெபாசிட் வைத்து என்ன பண்ண? மனைவி மனநோயாளி ஆகிவிட்டார். பிள்ளைகள் வழி விலகி போனார்கள். மருமகனாலேயே கொல்லப்பட்டார். என்ன பிரயோஜனம்? உள்ளூர்லேயே இருந்து கொஞ்சமாக சம்பாதிச்சு சமாதானமாக சந்தோஷமாக இருந்திருக்கலாமே. ஒரு சின்ன வாடகை வீட்டில் கூட இருந்திருக்கலாம், ஒன்றும் இல்லை. ஒருவரோடு ஒருவர் பேச்சுவார்த்தை இல்லாமல் போய், ஒருத்தர் நேசிக்காமல் போய், இந்த அளவுக்கு ஆகாட்டாலும் பல குடும்பங்களில் பல பிரச்சனைகள். அதனால் மனைவிக்காக தானே சம்பாதிக்க போகிறேன், வேலை நிமித்தம் வேத புஸ்தகம் அதை அனுமதிக்கலை. நான் சொல்கிறத பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2 பேரும் வேலை பார்க்குறோம், நாங்கள் வாரக்கடைசியில் ஒன்று சேர்ந்துக்கிறோம், அதுவும் பரவாயில்ல. வாரக்கடைசியில் ஒன்று சேர்வதை கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். சனி ஞாயிறில் நாங்கள் ஒன்று சேர்ந்துடுறோம். வார நாட்களில் எங்கள் வேலை நிமித்தம் வெவ்வேறு இடங்களில் பிரிந்திருக்கிறோம். அதை
என்னுடைய அபிப்பிராயம். அது சரிதான். வார கடைசியில் ஒன்றாக சேர்ந்து கொள்கிறார்கள், குடும்பம் ஒன்று கூடி விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 நாளில் 2 நாள் ஒன்றா இருக்காங்க, ஸ்தோத்திரம். இல்லைன்னா சாத்தான் தூண்டி விட்டுருவான். அந்த இடத்துல சாத்தானுக்கு இடம் உண்டாகி விடுகிறது. அதான் இது மாமிசம் அல்ல, மாமிச காரியங்கள் மேற்கொண்டு விடும் என்று சொல்லலை. திருமணத்துக்கு அதை தான் காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம் என்று திருமணத்தை பற்றி சொல்லும்போது வேகிறதை பார்க்கலாம் சரீர காரியங்களை தான் காரணமாக சொல்லப்பட்டிருக்கு திருமணத்துக்கு. ஆனால் திருமணம் ஆன பிறகு 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறது அது வெறும் சரீர காரியங்கள் மட்டும் இல்லை, அங்கே பிசாசு வந்துடுவான். அதனால் பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மனைவியை விட்டுட்டு போய் நான் போகிற இடத்துல சரியான தங்குற இடம் கிடையாது, நான் எப்போவுமே கணவன் மனைவிக்கு சொல்வேன், எங்கேனாலும் ஒன்றா இருங்க. ஆப்பிரிக்காவோ அமெரிக்காவோ அமிஞ்சிக்கரையோ அது கிராமமோ எங்கேனாலும் ஒன்றா இருங்க. கணவன் மனைவி ஒன்றாங்க. ஒருத்தர் வேலையை விடுறதுனால ஒன்றும் இல்லை, வருமானம் குறையலாம், கொஞ்சம் வாழ்க்கை பொருளாதார தரத்தை கொஞ்சம் சுருக்கி கொள்ள வேண்டியிருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவையை சந்திக்கிறவர் கர்த்தர். குடும்பம் என்கிற அமைப்பு அது அரசாங்கத்தில் பொதுவாக கணவன் மனைவிக்கு பக்கத்தில் தான் வேலை கொடுக்குறாங்க. பொதுவாகவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலே அவர்களை பக்கத்து மாவட்டங்கள்லையாவது தான் அவர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஒரே மாவட்டத்தில் போட பார்ப்பாங்க, முடியலன்னா பக்கத்து மாவட்டங்களில் வேலை கொடுக்குறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அப்படி செய்கிறாங்க. அரசாங்கமும் அதை உணர்ந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்களும் அப்படி தான். கணவனும் மனைவியையும் கூடிய வரைக்கும் வெவ்வேறு இடங்களில் வேலையில் வைக்க மாட்டாங்க. ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்கன்னா ஒரே ஊரில் தான் போடுவாங்க, அல்லது பக்கத்து ஊர்லேயாவது போடுவாங்க. போயிட்டு வர்ற மாதிரி அல்லது வார கடைசியில் சேர்ந்துடுற மாதிரி சந்திக்கிற மாதிரி தான் போடுவாங்க. அது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நான் தான் சொல்வேன், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்வேன். பல நேரங்களில் கூட்டு போக முடியாது. அவங்க ஒரு சின்ன வேலையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை நிரந்தரமானால் அல்லது ஒரு குறிப்பிட்ட ரேங்குக்கு போனால் தான் மனைவிக்கு அவர்கள் குடும்பத்தை கொண்டு வந்து வைப்பதற்கான வீட்டு வசதி, அதற்குரிய வீசாலாம் கொடுப்பாங்க. அதில் பல நடைமுறையில் பல சிக்கல்கள் இருக்கிறது. ஆனாலும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேலை நிமித்தம், தொழிலின் நிமித்தம், சூழ்நிலை நிமித்தம் கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருக்கிறவங்க முதல்ல அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக முயற்சி எடுங்க. நான் உடனே வேலையை விட்டுருங்க, உடனே தொழிலை விட்டுருங்கன்னு சொல்லலை. ஏன்னா அதில் பாதிக்கப்படாத ஒரு குடும்பம் கூட கிடையாது. குறிப்பாக மனைவியினுடைய மனநலம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. கணவனுடைய உடல்நலமும் மனநலமும் கூட பாதிக்கப்படுகிறது. தூர இடத்துல வேலை செய்கிற கணவனுடைய மனநலம் பாதிக்கப்பட்டது. நான் இன்னொரு மாநிலத்துக்கு பிரயாணம் பண்ணும்போது என்னோட ஒரு சகோதரி பிரயாணம் பண்ணினார்கள். அவர்கள் பிரயாணத்தில் என்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டாங்க. என் கணவர் அங்கே வேலை பார்க்கிறார், நான் என் பிள்ளைகளினுடைய படிப்பு நிமித்தம் சூழ்நிலையால் இங்கே இருக்கிறேன். இப்போ கணவன் தனியாக இருந்ததுனால அவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது. அதனால் அங்கே இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்ச நாட்களாவது இங்கே இருந்துட்டு போங்கன்னு அழைத்ததுனால போகிறேன் என்று சொன்னார்கள். மனநலம் வெறும் சரீர பிரகாரமான காரியத்தை மட்டும் நான் சொல்லலை, அதுவும் அதில் இருக்குது, அதுக்கும் அதில் ஒரு பங்கு உண்டு. மனநலம் பாதிக்கப்படுவது, வேறு காரியங்கள் வழி விலகி போவது, விழுந்து போவது, என சாத்தானுக்கு அங்கே இடம் வந்துடுது. ஆகவே வெவ்வேறு இடங்களில் இருக்கிற கணவனும் மனைவிமார்களுக்கு நான் அன்போடு தாழ்மையோடு சொல்வது, ஒரே இடத்துல வாழ்வதற்கு, வசிப்பதற்கு, அதற்காக ஜெபியுங்கள், அதற்கான முயற்சி எடுங்கள். ஒரே நாளில் ஒரே மாதத்தில் அது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், அதற்கான சூழ்நிலைகளை தருவார். ஆகவே குடும்பத்தில் பிசாசுக்கு இடம் கூடாது இருப்போம். கணவனும் மனைவியும் இணைந்தே வாழுங்கள். ஆமென்.